Our cashew nut tree is a poem by Toru Dutt. Cashew nut tree என்பது தமிழில் சவுக்கு மரத்தை குறிக்கும். இந்த கவிதையின் சாராம்சம் என்னன்னா, டோரு டட் தன் வாழ்க்கையின் அங்கமாக சவுக்கு மரத்தை தொடர்பு படுத்துவதுதான். அவர் cashew nut tree, அதாவது எங்களுடைய சவுக்கு மரம் அப்படின்ற தலைப்பை கொடுத்து சவுக்கு மரத்தை தன் குடும்பத்தின் அங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க டோரு டட். டோரு டட் பிரிட்டிஷ் கொலானியல், அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் போது கல்கத்தா நகரத்தில் பிறந்தவர். வங்காள மொழி பேசும் நபர். ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் கவிதைகள் எழுதும் புலமை பெற்றவர். தனது 21ஆம் வயதில் காச நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாலும் அவர் எழுதிய கவிதைகளால் இன்றும் நம் உள்ளத்தில் வாழ்கிறார். கல்கத்தாவில் ஷாம் பஜார் எனும் புற நகர் பகுதியில்தான் டோரு டட்டோட வீடு அமைந்திருந்தது. டோரு டட்டோட வீடு அழகான தோட்டத்தோட இருக்கும். அந்த தோட்ட வீட்டின் பெயர் தான் பாக்மரே. டோரு டட்டோட பாக்மரே தோட்டத்தில் அநேக மரங்கள் இருந்தாலும் cashew nut ட்ரீயை மட்டும் பற்றி எழுதுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு. ஹூகிள் நதிக்கரையில் அமைந்த நகரம் கல்கத்தா என்பது நமக்கு தெரிந்த ஒன்று தான். ஆனால் சூறாவளி காற்றில் பாதிக்கப்படும் நகரமும் கல்கத்தா தான். 1737 மற்றும் 1864 ஆண்டுகளில் கல்கத்தா சூறாவளி காற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மரங்கள் எல்லாமே கீழே முறிஞ்சு விழுந்துரும். கடல் நீரானது நகரத்துக்குள்ள புகுந்துரும். மணல் திட்டுகள் தான் எங்கும் பார்க்க முடியும். ஆனா சவுக்கு மரம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. cashew nut ட்ரீயோட தாயகம் ஆஸ்திரியா. அங்கிருந்து தான் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. cashew nut tree can grow on coastal sand dunes, அதாவது கடலோர மணல் திட்டுகள்ல வளரக்கூடியது. It is a salt tolerant. உப்பு நீரால ஒரு சேதமும் இந்த மரத்துக்கு வராது. Wind resistant, அதாவது காற்றை தடுக்கும் திறன் கொண்டது. அதனால கல்கத்தா மக்கள் தங்கள் தோட்டத்துல மற்ற மரங்களை காப்பாத்த cashew nut ட்ரீயை வளர்த்தாங்க. டோரு டட் தோட்டத்திலையும் cashew nut tree முக்கிய பங்கு வகித்தது. இப்போ டோரு டட் cashew nut ட்ரீயை பத்தி போயத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Like a huge python winding round and round, the rugged trunk indented with scars up to its very summit near the stars. ஒரு மலைப்பாம்பு ஒரு மரத்தை சுத்தி வளைச்சிருந்தா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி cashew nut மரத்தோட தண்டு கரடு முரடா காட்சியளிக்குதுன்னு சொல்றாங்க. நட்சத்திரங்களை தொடும் அளவிற்கு உயரமாக cashew nut மரம் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. பொதுவாகவே cashew nut tree 115 அடி உயரம் வளரக்கூடியது. A creeper climbs in whose embraces bound no other tree could live but gallantly. creeper என்பது கொடி. கொடி ஒன்று cashew nut மரத்தை கட்டி தழுவி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. வேற மரமா இருந்தா வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. பட் gallantly, ஆனா cashew nut tree தைரியசாலின்னு புகழ்றாங்க. இயற்கையாகவே creepers ஸ்ட்ராங்கான மரத்தை தான் சார்ந்திருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால டோரு டட் நமக்கு 2 விஷயத்த சொல்றாங்க. cashew nut ட்ரீயோட தோற்றத்தையும் அதோட தன்மையையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாங்க. அதோட தோற்றம் என்ன அப்படின்னா, மலைப்பாம்பு ஒரு மரத்தை சுற்றி இருந்தால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரீயோட ட்ரங்க்கு கரடு முரடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2வது அதோட தன்மை மிக உயரமாக இருக்கிறதாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் creepers அதை சுற்றி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. The giant wears the scarf and flowers are hung in crimson clusters, all the boughs among, whereon all day are gathered bird and bee. cashew nut tree ஒரு ராட்சச மனிதனாக பாவிக்கிறார் டோரு டட். கொடியின் கிளைகள் மரத்துல கொத்து கொத்தா கருப்பு சிவப்பு மலர்கள் கொண்டிருப்பத ஒரு ராட்சசன் தலையில முக்காடு அணிந்திருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த பூக்கள் நிமித்தமாக நாள் முழுதும் பறவையும் வண்டும் மரத்துல கூடி இருக்குன்னு சொல்றாங்க.
And oft at nights the garden overflows with one sweet song that seems to have no clues, sung darkling from our tree while men repose. இரவு நேரத்துல தோட்டம் எங்கும் ஒரே ஒரு இனிய கீதம் மட்டும் முடிவில்லாம கேட்டுட்டே இருக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த கீதம் டோருடட்டோட கேஷூர்னா மரத்துல இருந்துதான் கேட்கும். மனிதர்கள் இரவில் ஓய்வெடுக்கும் போது அந்த இனிய கீதம் கேட்கும்னு சொல்றாங்க. இந்த லைன்ஸ்ல டோருடட் கேஷூர்னா ட்ரீ பாடல் பாடும்னு சொல்றாங்க. அது எப்படி? கேஷூர்னா ட்ரீக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னன்னா விண்ட் ட்ரீ. காற்றை கேஷூர்னா மரம் தடுக்கும் போது மரத்திலிருந்து ஓசை எழும். அந்த ஓசையை தான் டோருடட் ஒரு இனிய கீதம், ஒன் ஸ்வீட் சாங்னு சொல்றாங்க. When first my casement is wide open thrown at dawn, my eyes delighted on its rest. அதிகாலை எழுந்தவுடன் தான் ஜன்னல் கதவுல திறந்து முதலாவதா கேஷூர்னா மரத்தை பார்க்கறது சந்தோஷம்னு டோருடட் சொல்றாங்க. எப்படி நம்ம ஒரு லக்கி பர்சன் ஒருத்தர் நினைச்சு அவங்க முகத்தை பார்க்கணும், அவங்க முகத்துல முடிச்சா நமக்கு சந்தோஷம் நினைக்கிறோமோ, நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி டோருடட்டுக்கு கேஷூர்னா மரம் தான் லக்கி பர்சன். அதனால அவங்க மை ஐஸ் டிலைட்டட் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. Sometimes and most in winter on its crest a grey baboon sits tattooed like alone watching the sunrise while on lower boughs his puny offspring leap about and play. அடுத்து அந்த மரத்துல இருக்க காட்சிகளை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. சில சமயங்கள்ல அல்லது பெரும்பாலும் குளிர்காலத்துல கேஷூர்னாவோட மர உச்சியில தனியா ஒரு சாம்பல் நிற குரங்கு உட்கார்ந்து சூரிய உதயத்தை பார்க்கும்னு சொல்றாங்க. குரங்களோட குட்டிகள் மரக்கிளையில தாவி விளையாடுவதை பார்த்து ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த குரங்கை பத்தி சொல்றது நிமிஷம் நமக்கு என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குளிர்காலத்துல சூரிய உதயம் எப்படி ஒரு குரங்குக்கு தேவையோ அது மாதிரி டோருடோட்ட மனசுக்கு சந்தோஷத்தை தர்றது அந்த காலை நேரத்துல கேஷூர்னா மரத்தை பார்க்கறது தான் அப்படின்ற விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்வை சொல்றாங்க. And far and near Kohilas hailed the day, and to their pastures went over sleepy cows and in the shadow. அருகிலும் தூரத்திலும் உள்ள குயில்கள் கூவுற சத்தத்தை கேட்க முடியும்னு சொல்றாங்க. பசும் புற்கள் மேல சோம்பலா மாடுகள் புரண்டு படுத்திருக்கிறத பார்க்க முடியும்னு சொல்றாங்க. On the broad tank caused by the whole tree, so beautiful and vast, the water lilies spring like snow enmassed. மரத்தோட நிழல் அழகான குளத்துல பெரிதா தெரியும். அந்த குளத்துல உள்ள அள்ளி மலர்கள் குவிந்த பனிக்கட்டிகள் மாதிரி இருப்பதாக சொல்றாங்க. பகல் நேரத்துல அள்ளி மலர்கள் அழகா தெரிவதற்கு காரணமே கேஷூர்னா மரத்தோட நிழல் கருமையா குளத்தின் மேல் விழுவதால் தான் வெண்மையான பனிக்கட்டிகள் மாதிரி அந்த அள்ளி மலர்கள் தெரியுதுன்னு சொல்றாங்க. இந்த வரிகள் மூலமா நமக்கு கேஷூர்னா மரத்தோட கிளைகள் படர்ந்து அடர்த்தியா இருப்பதனால அந்த நிழல் கருமையா கீழே இருக்கிற குளத்துல தெரியறத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. But not because of its magnificence. Dear is the cashew to my soul. கம்பீர தோற்றம் இருப்பதால டோருடட் இந்த மரத்தை புகழலன்னு கேஷூர்னா ட்ரீ அவங்களோட ஆன்மாவுக்கு நெருக்கமா இருப்பதாக சொல்றாங்க. Beneath it we have played, though years may roll. O sweet companions, loud with love intense, for your sakes shall the tree be ever dear. கேஷூர்னா மரத்துக்கு கீழே பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விளையாடி இருந்தோம். இனிய உறவுகளோட அன்புக்குரியவர்களோட அவங்களுக்காக கேஷூர்னா ட்ரீ எப்போதும் தனக்கு நெருக்கமானதுன்னு சொல்றாங்க. டோருடட்டோட பர்சனல் லைஃபை இந்த லைன்ஸ்ல நம்ம கிட்ட சொல்றாங்க. டோருடட்டுக்கு அப்ஜூன்னு ஒரு தம்பியும் ஆரோன்னு ஒரு தங்கையும் உண்டு. 1965ல அப்ஜூ இறந்து போயிடுறாரு. ஆரு 1974ல இறந்து போனாங்க. அப்ஜூவும் ஆருவும் நேசிச்ச மாதிரி கேஷூர்னா மரத்தையும் டோருடட் நேசித்ததாக சொல்றாங்க. ஏன்னா சிறுவர்களா இருக்கும்போது கேஷூர்னா ட்ரீ சுத்தி தான் டோரு அப்ஜூ ஆனோ விளையாடிட்டு இருந்திருக்காங்க. டோருடட்டின் மனதில் நிறைந்து இருந்தது இந்த கேஷூர்னா மரம்.
Blend with your images, it shall rise in memory till the hot tears blind mine eyes. கேஷர்னா மரத்தோட உருவத்தை நினைக்கும் போது டோரோடெட்டுக்கு நினைவுகள் கண்கள் மறைக்கிற அளவிற்கு எழும்போன்னு சொல்றாங்க. What is the dirge like murmur that I hear, like the sea breaking on a single beach? It is the tree's lament and airy speech that happily to the unknown land may reach. கடற்கரையில கடல் நீர் பாறைகள் மீது மோதும் போது எழும்புகிற சத்தம் கேஷர்னா மரத்தின் புலம்பல் சத்தம் மாதிரி டோரோடெட்டுக்கு கேட்குறான். அறியாத இல்ல மிக தூரமான தெரியாத இடம் வரைக்கும் கேட்குதுன்னு சொல்றாங்க. இந்த லைன்ஸ்ல தான் டோரோடெட் நமக்கு தான் கல்கத்தாவில இல்லாம தூரமான தேசத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. டோரோ ஃபேமிலி 1869ல கல்கத்தாவை விட்டு பிரான்ஸுக்கு போனாங்க. அங்குதான் டோரோடெட் நைஸ் என்னும் இடத்துல ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த போயமை எழுதியிருக்கிறாங்க. Unknown yet well known to the eye of faith, yeah, I have heard that wail far, far away in distant lands by many a sheltered bay. யாருக்கும் தெரியாது கேஷர்னா மரத்தோட புலம்பல், ஆனால் தனக்கு நல்லா தெரியும் இந்த தூரமான வளைகுடா பகுதியில்னு சொல்றாங்க. When slumbered in his cave the water break and the waves gently kiss the classic shore of France or Italy beneath the moon. Water wraith அப்படின்னா கடலை காவல் செய்யும் கடல் பிசாசு. தூங்குகிற கடல் பிசாசுக்கும் இந்த ஓசை தெரியாது. பிரான்ஸ் மற்றும் இத்தாலி கடற்கரையை முத்தமிடும் கடல் அலைகளுக்கும் தெரியாது. தனக்கு மட்டுமே கேஷர்னா மரத்தோட புலம்பல் சத்தம் அப்படின்றத சொல்றாங்க. When earth lay tranced in a dreamless swoon, and every time the music rose, before mine inner vision rose a form sublime. Thy form, O tree, as in my happy prime, I saw thee in my own loud native clime. உலகமே மாய வலையில மயங்கி இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஓசை கேட்கும்போது டோரோடெட் மனதில் எழும்புவது தனது பெரிய கேஷர்னா மரம். அதுவும் தான் சொந்த நாட்டில் உள்ள தான் நேசித்த கேஷர்னா மரத்தின் ஓசைதான்னு உறுதியா சொல்றாங்க. Therefore I fain would consecrate a lay unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for a repose. Dearer than life to me, alas, where thy mayst thou be numbered when my days are done with deathless trees like those in Borodel. கேஷர்னா மரத்தின் நினைவாக டோரோடெட் மரத்தை கௌரவப்படுத்த பொரோடேல் உள்ள மரணமில்லாத மரங்களோடு கேஷர்னா மரத்தையும் சேர்க்க நினைக்கிறாங்க. போரோடேல் என்னும் இடத்துல யூ மரங்களுக்கு மரணம் இல்லாதபடிக்கு வேர்ட்ஸ்வர்த் யூ ட்ரீயை பற்றி கவிதைகளை எழுதி அவைகள் என்றும் வாழும் நிலையை தந்தது போலவே டோரோடெட்டும் தனது கவிதைகளால் கேஷர்னா மரத்துக்கு மரணம் இல்லாத வாழ்வு தரப்போவதாக சொல்றாங்க. Under whose awful branches lingered pale fear, trembling hope, and death, the skeleton and time the shadow. And though weak the verse that would thy beauty fain, O fain rehearse, may love defend thee from oblivion's curse. கேஷர்னா மரத்தின் வாழ்வு காலம் குறைவானவையே என்பதை சொல்வதற்கு டோரோடெட் பயன்படுத்தும் வார்த்தைகளே ஃபியர் அதாவது பயம், ட்ரம்பிளிங் ஹோப் நிலையற்ற நம்பிக்கை, டெத் மரணம், ஸ்கெலிட்டன் எலும்பு கூடுதல், டைம் முடிவு காலம். இவை அனைத்தும் மரத்தினோட அழகை அழிச்சாலும் தான் எழுதிய இந்த பிரியமான கவிதை மறதி எனும் சாபத்திலிருந்து கேஷர்னா மரத்தை காக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரிகளோட முடிச்சிருக்காங்க டோரோடெட். இன்னைக்கு இந்த பாடல் வரிகள் மூலமா நாம கேஷர்னா மரத்தின் உன்னத தன்மையை நம் மனதில் ஆழமாக பதிக்கப்பட்டு விட்டது டோரோடெட்டோட எழுத்துக்கள். டோரோடெட்டின் நம்பிக்கையும் வீண் போகல. இந்த பாடல் வரிகளை வாசிக்கும் அத்தனை பேரோட மனசுலையும் டோரோடெட்டின் அன்பான கேஷர்னா மரமும் இடம்பெற்றிருக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 3 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்க்கு ERC க்ளூஸை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நன்றாக பார்த்துக்கோங்க. The poem has 5 stanzas. போயமுக்கு 5 ஸ்டான்ஸா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ட்ரங்க் அப்படின்ற வார்த்தையும் க்ரீப்பர்ஸ் 2 வார்த்தையை பற்றி மட்டும்தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. ட்ரங்க் அப்படின்றது
ரக்டு ட்ரங்க், அதாவது தண்டு. இந்த படத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரங்க் அப்படின்றது மரத்தோட தண்டு பகுதி. அடுத்து அது மேலே க்ரீப்பர்ஸ் படர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டான்ஸால கிரிம்சன் ஃப்ளார்ஸ் பவுஸில் இருக்கும், அதாவது கிளைகளில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெட் கலர் ஃப்ளார்ஸ் அப்படின்றத தான் கிரிம்சன் ஃப்ளார்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரிம்சன் ஃப்ளார்ஸ் இருக்கிறனால பேர்ட் அண்ட் பீ அங்கே கூடியிருக்கும், பறவையும் வண்டும் அங்கே கூடியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டான்ஸால எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரிம்சன் ஃப்ளார்ஸ் பவுஸில் இருக்கிறதும், பவுஸில் இருக்கிற கிரிம்சன் ஃப்ளார்ஸுக்காக பேர்ட் அண்ட் பீ கூடியிருக்கிறதும். அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸால டோருடெட் கேஸ்மெண்ட் வழியாக, கேஸ்மெண்ட் அப்படின்னா ஜன்னல் வழியாக பிரான்ச்சஸோட மேலே உச்சியில் பேபூன் உட்கார்ந்துருக்கிறது. பேபூன் அப்படின்னா குரங்கு உட்கார்ந்துருக்கிறதையும், கோகிலாஸ் பறவை பாடுறதையும், கவுஸ் படுத்திருக்கிறதையும், வாட்டர் லில்லிஸ் பூத்திருக்கிறதையும் பார்க்குறாங்க, பார்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்மெண்ட்க்கு அடுத்து கிரே பேபூன், கோகிலாஸ், கவுஸ் அண்ட் வாட்டர் லில்லிஸ். ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சோன்னா நம்ம தேர்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கிற எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃபோர்த் ஸ்டான்ஸால கடல் அலை சத்தத்தை விட தூரமா இருந்து வருகிற ஓசை தன் மரத்தோட புலம்பல்னு சொல்றதுக்காக டோருடெட் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சி, பீச், ஷோர், வேவ்ஸ், வாட்டர் பிரெத்ஸ். சி அப்படின்றது கடல், பீச் அல்லது ஷோர் ரெண்டுமே கடற்கரையை குறிக்கிற வார்த்தை. வேவ்ஸ் அப்படின்றது அலைகள், வாட்டர் பிரெத்ஸ் அப்படின்றது கடலை பாதுகாக்கும் பிசாசு. ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சோம்னா ஃபோர்த் ஸ்டான்ஸால எந்த லைன் கொடுத்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டான்ஸால இன்னும் ஒரு 5 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியர், ஹோப், டெத், லவ், ஆப்ளிவன், கர்ஸ். ஃபியர், ஹோப், டெத் போன்ற நிலையில்லா வாழ்வில இருந்து லவ் அதாவது அன்பால, ஆப்ளிவன், கர்ஸ் மறதி என்னும் சாபத்துல இருந்து விடுதலை பெற டோருடெட் கேஷர்னா மரத்தை பத்தி கவிதை எழுதுறதாக அவருடைய போயமை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 வார்த்தைகளை ஞாபகம் வச்சா நம்மளால 5th ஸ்டான்ஸால எந்த லைன் கொடுத்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம். வாட் இஸ் க்ரீப்பர் கம்பேர்டு டு? கொடியை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்றதான் கேள்வி. த க்ரீப்பர் இஸ் கம்பேர்ட் டு எ பைத்தான். கொடியை பாம்போட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹவு டஸ் த க்ரீப்பர் அப்பியர் ஆன் த ட்ரீ? க்ரீப்பர் ட்ரீன் மேலே இருக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. த க்ரீப்பர் வித் இட்ஸ் ஃப்ளார்ஸ் அப்பியர்ஸ் லைக் அ ஸ்கார்ஃப். முக்காடு போட்டிருந்த மாதிரி, மரம் முக்காடு போட்டிருந்த மாதிரி இந்த கொடி மரத்தில் படர்ந்திருக்கிறது பார்க்கறதுக்கு காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நேம் த பேர்ட் தட் சிங்ஸ் இன் த போயட்ஸ் கார்டன். எந்த பறவை டோருடெட்டோட தோட்டத்தில் பாடிட்டு இருந்தது அப்படின்றாங்க. The bird is கோகிலா which welcomes the day with her song. கோகிலா அப்படின்ற ஒரு பறவை பாடிட்டு இருந்தது. What has Wordsworth sanctified in his poem? Wordsworth poet எந்த போயத்தை பத்தி இதுல ரெஃபரன்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. Wordsworth has sanctified the solitary yew tree. அதாவது வேர்ட்ஸ்வர்த் மரணம் இல்லாதபடிக்கு தன் கவிதைகளால எந்த மரத்தை போற்றிருக்காருன்னா யூ ட்ரீ. விச் ட்ரீ இஸ் ரெஃபர் டு இன் த அபவ் லைன்ஸ். அதாவது போயம் ஃபுல்லாவே எந்த மரத்தை பத்தி அப்படின்னா கேஷர்நட் ட்ரீ தான். ஹவு டஸ் த ட்ரீ சர்வைவ் த டைட் ஹோல்ட் ஆஃப் த க்ரீப்பர்? எப்படி மரம் கொடியோட இறுக்கமான பிடியிலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்னா, the tree is strong and hold of the creeper. கேஷர்னா மரம் ரொம்ப திடமா இருந்தனால தான் க்ரீப்பர் இந்த மாதிரி ரொம்ப அமுக்கி அல்லது அழுத்தி தன்னை சுற்றி வளைக்கும் போது அதால உயிர் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. Why does Torudet use the expression a creeper climb? கொடி படர்ந்தது அப்படின்ற வார்த்தையை ஏன் டோருடெட் பயன்படுத்தி இருக்கிறாங்க? Creeper always needs a support to hold on and climb up. ஒரு கொடி எப்பவுமே படர்வதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான திடமான ஒரு போஸ்டர் தான் தேடும். ஸோ அப்போ கேஷர்னா மரம் திடமாக இருக்கிறனால அதில் கிளைம் பண்ணுச்சு அப்படின்னு அல்லது படர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் த ஜெயண்ட் ஹியர்?
ஸோ இதில் ராட்சசன் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அது யாரை குறிக்கும் அப்படின்றது தான் கேள்வி. த கேஷர்நட் ட்ரீ இஸ் த ஜெயண்ட். ராட்சச உருவத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா இங்கே கேஷர்னா மரம். Why is the scarf colorful? ஸோ அந்த ராட்சசன் தலையில் வந்து முக்காடு போட்டிருக்கிறதாக சொன்னாங்க. அந்த முக்காடு வந்து ரொம்ப கலர்ஃபுல் அப்படி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா the scarf is colorful as the creeper has crimson flowers. ஸோ கொடியில் படர்ந்துருக்கிற கொடியில் கிரிம்சன் ஃப்ளார்ஸ், ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிறது பார்க்குறதுக்கு மரம் வந்து முக்காடு போட்டிருக்க மாதிரி அந்த முக்காடு கலர்ஃபுல்லாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. What does the poet mean by the expression may love defend thee from oblivion's curse? அதாவது லவ், அன்பால தான் இவங்க இப்போ மறதி என்ற சாபத்திலிருந்து மரத்துக்கு விமோசனம் கொடுக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The poet expression her with the love should shield her tree against the curse of forgetfulness. அதாவது மரத்தை நம்ம யாரும் மறந்து போகக்கூடாது. ஏன்னா மறதி எல்லாருக்கும் இயற்கை. அந்த மறதியினால மரத்தை யாரும் மறந்து போகக்கூடாதுனால அவங்க அந்த அன்பால் இந்த கவிதைகளை எழுதி அதுக்கு பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபெயின் கன்வே? ஃபெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஃபெயின்னா ஈகர்னஸ், அந்த ஆர்வம், யாரும் மறக்கக்கூடாது அப்படின்ற ஆர்வம் வந்து யாருக்கு அதிகமாக இருந்ததுன்னா டோருடட். தான் மட்டும் மறக்கக்கூடாது இல்லை, யாருமே வந்து கேஷர்னா மரத்தை மறக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. வாட் இஸ் த poet convey through the expression fear trembling hope? அதாவது பயம் அல்லது நிலையில்லாத நம்பிக்கை, அதாவது திடமில்லாத நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையினால நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத கொஷின். The poet has a fear that the tree will be cursed with oblivion. She has a trembling hope that the tree will be remembered forever. அதாவது டூரிட்டுக்கு என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறதி, எல்லாரும் மறந்துடணும் அப்படின்ற ஒரு சாபம் இந்த கேஷர்னா மரத்தின் மீது இருக்கிறதாகவும், ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, என்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா திடமான நம்பிக்கை, அதாவது இது ரொம்ப நாள் யாரும் மறக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த போயமை எழுதி அவங்க அந்த அன்பை வெளிப்படுத்தி, இந்த அன்புனால இந்த எழுத்துக்கள்னால யாருமே இந்த கேஷர்னா மரத்தை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இந்த கவிதைகளை எழுதி முடிச்சதாக 9th சொல்லப்பட்டிருக்கு. இப்போ போயமில் லிட்ரரி டிவைஸ் என்னென்ன போயட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூமார்ஃபிசம், அதாவது ஒரு அனிமல் டேர்மை யூஸ் பண்ணி ஒரு கொடியை சொல்கிறதுக்கு, டிஸ்கிரைபிங் வைன் இன் அனிமல் டேர்ம், அதாவது like a huge python winding round and round the rugged trunk indented deep with scars. மரத்தோட தண்டில் கரடு முரடாக இருக்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பைத்தான் வந்து இந்த மரத்தை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அனிமலோடைய இதை வந்து வர்ணனையாக கொண்டு வந்ததுனால இதுக்கு பேர் ஜூமார்ஃபிசம். நெக்ஸ்ட் லிட்டரரி டிவைஸ் என்னென்னா பர்சானிஃபிகேஷன், அதாவது மனிதனுடைய குவாலிட்டிஸை வந்து மனிதத்தன்மை இல்லாத பொருள்கள் மீது நம்ம பாவிச்சு சொல்றது. The giant wears the scarf and flowers were hung. இந்த லைன்ஸ்ல மரத்தை என்ன செய்றாங்க, ராட்சசன்னு சொல்றாங்க. ராட்சசன் உயிர் உள்ளவன், மரம் அப்படி கிடையாது. ஆனால் உயிரற்ற மரத்தை வந்து உயிருள்ள ஒரு ராட்சசனா மனிதனுடைய குவாலிட்டிஸை கொண்டு வந்து சொல்லப்படுறதுனால இந்த லைன்ல பர்சானிஃபிகேஷன் எம்ப்ளாய் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த போயத்தில் சிமிலி, அதாவது ஆஸ் லைக் அப்படின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, எ கிரே பேபூன் சிட் ஸ்டாச்சு லைக் அலோன், அதாவது குரங்கு ஒரு சில மாதிரி தனியாக அங்கே இருக்கிறது கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ இன் மாஸ்ட், குளத்தில் உள்ள அல்லிப்பூக்கள் வந்து பனிகள் குவிந்திருக்கிற மாதிரி ஸ்னோவோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. லைக் a sea breaking on its shingle bridge, மரத்தோடைய புலம்பல் வந்து கடல் அலைகள் இறைச்சலோட சத்தத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்பேரிசன்ஸ் எல்லாமே ஆஸ் லைக் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கனால இங்கே சிமிலி எம்ப்ளாய் ஆயிருக்கு. போயமோட மீனிங்ஸ் பார்த்துட்டோம், இஆர்சி க்ளூஸ் பார்த்துட்டோம், அப்ரிசியேஷன் கொஸ்டின், லிட்டரரி டிவைஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.